இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய ரீசனுக்காக. காலையில் நேற்று நைட்டுலேருந்து நியூஸ் பார்க்கும்போது பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ஸ்டில் ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் சோஷியல் சர்வீஸ். என்னோடய காலனியில் நிறைய பண்ணிகிட்ருக்கு, எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி சத்திய நியாயம் நீதி நேர்மை அதுக்காக பேசுகிற ஆளு நான். இப்போ இந்த விஷயம் எல்லாம் பார்த்தபோது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். என் பசங்கள்லாம் கொஞ்சம் வெளியூரில் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசியாச்சு. இன்னைக்கு வந்து விஜய்க்கு மக்கள் இவ்வளோ தூரம் நம்பி ஓட்டு போட்டுட்டு 108 சீட்டு. இட் இஸ் எ பிக் ஹிஸ்டரி. ஐ ஹேவ் been living here in Chennai for the last 37 years, though I am from Kerala. இது வந்து as I am an Indian citizen who believes in democracy, I am speaking this. So 108 சீட்டு கொடுத்துட்டு he is about to take a swearing ceremony at 10 AM today. பட் நேற்றுலேருந்து வர்ற நியூஸ் பார்த்துட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஓவர் டென்ஷன் ஆகி என் பசங்கள்லாம் என் பாய்ஸ் எல்லாம் வெளியூரில் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசியாச்சு. Though I felt discussing with a practicing lawyer, Mrs. Louise Shelby, who is a practicing lawyer in Supreme Court and High Court. Advocate Shelby Louise. அவங்கள போய் பார்க்கலாம், இந்த மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ ஷெல்வி. ஹலோ ஆண்டி, வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? லாங் டைம். சொல்லுங்க ஆண்டி. இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்தை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நினைச்சேன் எனக்கு இன்னைக்கு நான் நியூஸ் பார்த்தோன்னே மாலினி ஆண்டி டென்ஷன் ஆயிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக பேசுவாங்க நம்ம கிட்ட. நான் நினைச்சு அதே மாதிரி நடந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் ஹவு சோஷியல் ஓரியன்ட் சொசைட்டி ஓரியன்ட் பர்சன் அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் சோஷியல் ஒர்க்ஸ்லையும் டெமோக்ரஸி அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் எவ்வளோ நீங்கள் வந்து கன்சர்ன்டாக இருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து இந்த விஜய் இஷ்யூ தான் டாக் ஆஃப் தி டவுன் இன் ஹோல் தமிழ்நாடு, ஹோல் இந்தியானே சொல்லலாம் இருக்கு. நீங்கள் ஆஸ் அன் அட்வொகேட் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆண்டி, இதை பற்றி நம்ம பேசுவோம். இதுக்கு முதல்ல ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆனீங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108ன்றது ஒரு சிங்கிள் பர்சனுக்கு ஒரு வெறும் விஜய் அப்படின்ற தனி மனுஷருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து 108 சீட் அவர் கையில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவரால் வந்து இன்னைக்கு வந்து ஸ்வேரிங் இன் பண்ண முடியல. ஏன்னா அந்த we believe in democracy, we need really respect what is and follow the procedures given by the constitution. அதெல்லாம் கரெக்டாக ஆண்டி நீங்கள் சொல்கிறது. அதாவது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு மாற்றம் மட்டுமே வேணுன்ற ஒரே பேசிஸ்க்காக ஒரு எந்த கூட்டணியுமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வந்த ஒரு கட்சி டிவிக்கு அந்த ஒன் மேன் ஆர்மி மாதிரி அந்த விஜய்க்காக 108 சீட்டை மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்? ஒரு மாற்றம் வேணும். எல்லா பேர் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு அதிருப்தி, ஒரு புதுசு வரலாமே, ஒரு ஃப்ரெஷ்ஷர் வரட்டுமே, என்னதான் பண்ணுவார், எதை செய்வாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நோக்கத்தோட இவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு அவருக்கு ஸ்வேரிங் சமனியே ஒரு கொஸ்டினாக இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு மன உளைச்சல். என்னடா அந்த மாதிரி ஆக்ஷன் ஒரு சொல்லி எந்த விதமான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த விதமான கூட்டணி சேர்த்து கூட அவ்வளோ பயந்தாங்க. இந்த புது கட்சியில் சேர்ந்தோம்னா நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம வந்து கன்சர்வேட்டிவாக ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸில் நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் கூட யாருமே வந்து சேரல. அதை கூட வந்து மார்க் பண்ணாங்க, வேறு கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. தனிப்பட்ட ஒரு ஆள் இது வந்து 108 சீட்டும் அவரோடது. 1.5 crores மேலே வாங்கி ஓட்டு எல்லாமே அவரோடது. அப்புறம் செல்வி, இன்னைக்கு ஒரு ஷாக்கான நியூஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக ஷாக் ஆகிடுச்சு. இது மாதிரி நேற்றுலேருந்து ஓடிட்டு இருக்கு சோஷியல் மீடியா நியூஸில் எல்லாம் வந்திருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி பேசிக்கிறாங்க. இது வந்து சோஷியல் மீடியா நியூஸில் எல்லாம் வந்திருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஷாக்கில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ் அ லாயர்? கூட இருந்துச்சு, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, காமன் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் இது பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். ஃபஸ்ட்டு ஹிலேரியஸாக ஒருத்தர் வந்து டிபேட்டில் சொன்னார், இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு தான் டிவிக்கு எதிர்க்க போகிறாங்க போல அப்படின்னு சொன்னால் எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டோம். ஆனால் அதுவே சீரியஸ் நோட்டில் நேற்று பயங்கர டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. எங்களுக்குலாம் காலையிலேருந்தே பயங்கர ஷாக் தான். ஆனால்
இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லைன்றத காலையில முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, we will not disturb the swearing in ceremony of TVK விஜய் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாப் புள்ளி வச்சுட்டாரு. டிஎம்கே எப்பேற்பட்ட பாரம்பரியம் உள்ளது, ஈவேரா பெரியார் அவர்களுடைய சுயமரியாதை இயக்கம், அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம். அப்புறம் சிஎன் அண்ணாதுரை அவர்களுடைய சமூக நீதி அரசியல், ஜனநாயகம், எதிரிகளையும் மதிக்கும் பண்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டிஎம்கேயோட அவங்களோட அரசியலோட அடித்தளம். ஸோ அது எப்படி மாற வாய்ப்பே கிடையாது. இதில் இந்த எதிரியே இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது அவர்களுடைய பேசிக் டாக்டரின். அதுலேருந்து அது மாற வாய்ப்பே இல்லைன்றது நான் நம்பினேன். அதே மாதிரி அதை உண்மை என்ற நிரூபிக்கிற வகையில் ஸ்டாலின் அவர்கள் அருமையான ஸ்டேட்மெண்ட்டை காலையில் சொல்லிட்டாரு. நாங்கள் எந்த வகையிலையும் ஸ்வேரிங் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த விஷயம் ரொம்ப பெருசாக்கப்படுது தேவையில்லாம அப்படின்றது என்னுடைய கருத்து ஆண்டி. ஆனா என்ன காலையில முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்கு ஷாக் அப்படின்னா, இதெல்லாம் எல்லா இடத்துல நடக்கிறதா, நம்பர் பிளே அதெல்லாம் நடக்கும். I am very sure that he will be the chief minister because it is a people's mandate and everyone who respects democracy will definitely respect the mandate of the people and he will definitely become the chief minister of Tamil Nadu. கொஞ்சம் டிலே இருக்கு. ஆமா, அது சொல்றத பார்த்தா இப்ப லேட்டானாலும் அந்த ஒரு நியாயம் கிடைச்சிடும். ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும்ல. கண்டிப்பா கிடைக்கும். தமிழ்நாடு பீப்புள் எதிர்பார்க்கிற ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும் விஜய்க்கு. இல்ல மக்கள் அவ்வளவு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு சேஞ்ச் தான் எதிர்பார்க்கணும் தவிர நம்ம யாருக்கும் எகென்ஸ்ட் இல்லை. ஸோ அதனால ஸ்டாலின் சார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாருமே கொஞ்சம் நல்ல ஒரு ஹாப்பியா ஒரு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஸ்வேரிங் நடக்கும். ஜனநாயகம் வெற்றி பெறும். மக்கள் போட்ட ஓட்டு மதிப்பு நிலைநிறுத்தப்படும் மாட்டேன். நன்றி, வணக்கம். Thank you so much.